அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். ஆ, நீ முன்னாடி எனக்கு ஃபோன் பண்ணியிருந்தப்போ அந்த ஃபோனை நான் எடுக்கவே இல்லம்மா. ஓ, சித்தி தான் எடுத்து அட்டன் பண்ணிருக்கா. அவதான் வேலுவுக்கு நீ எங்க இருக்கங்கிற விஷயத்த சொல்லிருக்கணும். ஐயோ, என்னப்பா சொல்றீங்க? அப்ப சித்திக்கிட்டே நான் பேசினேன். ஆமாமா. நான் பேசிட்டு இருக்கும் போதே பட்டுன்னு பேசாம போன் கட் ஆகும் போதே ஏதோ தப்பா இருக்குன்னு நினைச்சேன். ஆ, ஆனா பதட்டத்துல வேற ஏதோ யோசிக்கல. அப்போ அத கேட்டுட்டு தான் வேலு அங்க வந்தானா? அதெல்லாம் என்ன விஷயம்னு எனக்கு தெரியலமா. ஆனா நீ கடைசியா ஃபோன் பண்ணும்போது அந்த போனை நான் அட்டன் பண்ணலமா. இப்போ அவகிட்ட ஃபோன் பண்ணி அவனை அடிச்சிட்டாங்கன்னு வேலு சொன்னதுனாலதான் உனக்கு ஏதோ பிரச்சனைன்னு பதட்டமாயி உனக்கு ஃபோன் பண்ணமா. இனிமே நாம அடிக்கடி ஃபோன்ல எல்லாம் பேசிக்க வேண்டாமா? எனக்கு என்னவோ அது சரியா படல. அப்பா, இல்லப்பா, நாளைக்கு பேசிக்கலாம்பா. என்ன அவசரம்? சாவகாசமா பேசிக்கலாம். வச்சுட்டுமா? என்னதுக்கு அப்படி பாக்குற? யார்கிட்டயா பேசுன? உன் பொண்ணுகிட்ட தானே? என்ன வீட்ல நடந்ததெல்லாம் அவகிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கியோ? இல்லையே, நான் எங்க அவகிட்ட பேசினேன்? நான் நம்ம சோமு கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தேன். பாரியா, பொய் சொல்றவெல்லாம் வச்சுக்காத. எனக்கு நல்லா தெரியும், நான் போன் எடுத்து பேசினேன்னு தெரிஞ்ச அப்புறம் கூட நீ பொய் சொல்லிக்கிட்டு திரியறல. என்கிட்ட மறைக்கலான்னு மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்காத. நீ தான் இங்க நடக்கிறதெல்லாம் அவகிட்ட ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன நீ உன் பொண்ணு பண்ற ஊழல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? யோ, இப்ப எங்க இருந்து அவ பேசினா? முதல்ல போனை கொடு. போனை கொடுன்னு சொல்றேன். என்ன என் தம்பி ஆளை வச்சு அடிச்சுட்டு அவ அங்க உட்கார்ந்துக்கிட்டு ஒய்யாரமா உன்கிட்ட பேசிட்டு இருக்காளோ? குடியா, போனை கொடுங்கற. குடியோ. வேண்டாம், நான் சொல்றத கேளு. அவ இல்லம்மா. நான் பாத்துட்டேன். அவளா இல்லையா? நான் சொல்றத கேளு. சொல்ல கேளுமா. சொல்றத கேளுங்கறல்ல. விடுமா. விடு போனை. நான் சோமு கிட்ட தான் பேசினேன். அவகிட்ட பேசல. இனிமே அவளுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இத பார், அவகிட்ட இனி பேச எந்த முயற்சியும் பண்ணிட்டு இருக்காத. சொல்லிட்டாமா. என் தம்பிக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னு வச்சுக்க, நீ உசுரோட இருக்க மாட்ட. அத ஞாபகம் வச்சுக்க. என்ன ரெண்டு பேரும் சேர்ந்து ஆட்ட போட்டு தப்பிச்சுக்கலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த கனவு மட்டும் காணாத. உன்னை வச்சு உன் பொண்ணை இங்க எப்படி வர வைக்கிறேன்னு மட்டும் பாரு. ஒண்ணுமில்லாத அவளுக்கு அவ்வளவு திமிரு, அவ்வளவு ஏத்தம். எங்கேந்து வந்துச்சு அவளுக்கு அதெல்லாம்? எவன் கூட உட்கார்ந்துகிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு திரியறா அவ. என் தம்பிக்கு என்னையா குறைச்சல்? என் தம்பிக்கு என்ன குறைச்சல்? அவன் போலீஸ் வேலை பாக்குறான். அவனை ஏத்துக்க முடியாதான் அவளுக்கு. ஆனா எங்கேயோ எவனோ டாக்டரா இருக்கானா, அவன்கிட்ட மயங்கி போய் கிடக்குறான். ஏய் சுபதி, என் பொண்ணு பத்தி தப்பா பேசாத. தப்பாதான் ஏன் பேசுவேன்? தப்பாதான் பேசுவேன். யார் என்னன்னு ஊர் பேர் தெரியாத எவனோ ஒருத்தன் கூட தங்கிக்கிட்டு கூத்தடிச்சுக்கிட்டு இருக்கா உன் மக. அவளுக்கு என்ன என் மரியாதை வேண்டி கிடக்கு? இந்த பாரு, ஒழுங்கா இருந்துக்க சொல்லிட்டேன். இல்லன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. போன் பொண்ணு போட்டோம். என் பொண்ணு இப்ப பத்திரமா இருக்கா. எனக்கு அதுவே போதும். இனிமே அவகிட்ட நான் பேசணுங்கிற அவசியம் கூட இல்ல. அவளை அங்க பாத்துக்கிறதுக்கு ஆள் இருக்கு. அதனால தைரியமா இருக்கலாம். எனக்கு அது போதும். நீங்க எனக்கு எவ்வளவு பெரிய உபகாரம் பண்ணிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. வீட்டுக்கும் போக முடியாம வேற எங்க போறதுன்னே தெரியாம இருந்த பறவைக்கு நீங்க உயிர் வாழ நம்பிக்கையும் தங்கிக்க ஒரு கூடையும் கொடுத்திருக்கீங்க. நமக்கு எப்பெல்லாம் கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் சாமியே இறங்கி வந்து நமக்கு உபகாரம் பண்ணுன்னு சொல்லுவாங்க. எனக்கு இப்ப அந்த சாமி நீங்க தான். என்ன தமிழ் நீ பேசுற? எனக்கு ஒண்ணு புரியலையே. சாமிங்கற? யாரு சாமி? ஐயோ அஞ்சலி,
ஏன் இப்படி நடுவுல பேசி டிஸ்டர்ப் பண்ற? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? நீ தான் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க. சொல்லு, யார் சாமி? அஞ்சலி, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. நீ இப்போ அஞ்சலி இல்ல, நான் இப்போ தமிழ் இல்ல. ஐயோ, ஏன் இப்படி பேசுற? நான் தான் அஞ்சலி, நீ தான் தமிழ். ஆமா சாமி, நீ தான் அஞ்சலி, நான் தான் தமிழ். ஓ, நான் தான் சாமியா? ஐயோ அஞ்சலி, கொஞ்ச நேரம் என்ன பேச விட. அமைதியா இரு. சரி சரி, பேசு பேசு. நீங்க எனக்கு செஞ்ச இந்த உபகாரத்தை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். உதவி செய்யறவங்க கடவுள் மாதிரி, நன்றிய மறக்கிறவங்க மனுஷனா இருக்கிறதுக்கு கூட அருகதையே இல்லாதவங்க. உங்களுக்கு எப்ப என்ன உதவினாலும் நான் செய்வேன். கடுப்பேத்துறாளே. நீங்க என்ன கண்டிப்பா நம்பலாம். சரி தமிழ், நீ பேசிட்டே, நான் என்னோட ரூமுக்கு போறேன். அஞ்சலி அஞ்சலி, இன்னும் கொஞ்சம் தான் ப்ளீஸ். போ தமிழ், நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரியல. எதுக்கு நீ இதெல்லாம் என்கிட்ட சொல்ற? சொல்ல வேண்டிய இடத்துல சொல்ல முடியல, அதனாலதான் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். யார்கிட்ட சொல்லணும்? யார்கிட்டயும் சொல்ல வேணாம், சும்மா தான் சொல்றேன். சரி, இப்ப நீ தமிழா? நான் தமிழ் தான். அப்படின்னா சரி, ஸ்டார்ட் பண்ணு. நான் தமிழ் தான், ஆனா நீ இப்போ அஞ்சலி இல்ல. புரிஞ்சதா? ஐயோ, ஆளை விடு சாமி, நான் ரூம்க்கே போறேன். பயமா இருக்குன்னு சொல்லிதானே இங்க வந்தேன். பயமா இருந்தா பரவாயில்ல, நான் ரூம்லயே தூங்கிக்கிறேன். அஞ்சலி அஞ்சலி நில்லு. ஐயோ அஞ்சலி நில்லு. வர மாட்டேன். ஐயோ, என்ன சுடர் இப்படி சொதப்புற? பாவம் அஞ்சலி ஓடிட்டா. இப்ப எப்படியாவது எழில் சார் கிட்ட தேங்க்ஸ் சொல்லணும். எப்படி சொல்றது? ஆண்டவன் படைச்சான், எங்கிட்ட கொடுத்தான். ஆஹா, நல்ல வாசனையா இருக்கே. ஐயா வீட்டு சமையல் அறையில இருந்து இப்படி ஒரு வாசனை வரவே வராதே. என்ன மசாலா வள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கா? ஏமா தமிழ், எலில ஐயா சாப்பிட்ற நேரத்துல யாருக்கு இதெல்லாம் சமைச்சுக்கிட்டு இருக்க? எல்லாம் எழில் சாருக்கு தான். என்னது, ஐயாவுக்கா? அது மட்டும் இல்ல ராமையா, குழந்தைங்களுக்கு, உங்களுக்கு எல்லாருக்கும் தான் சமைக்கிறேன். நீ ஈஸியா எல்லாருக்கும் சொல்லிட்ட, ஆனா இது எல்லாரும் சாப்பிடணும்ல. ஐயாவுக்கு இந்த சாப்பாடுலாம் பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? அப்புறம் எதுக்கு இதெல்லாம்? அவர் என்ன சாப்பிடுவாரோ அதை சமைச்சு பழகு. அதெல்லாம் சாப்பிடுவாங்க, நீங்க வேணா பாருங்க. என் அனுபவத்துல சொல்றேன் தமிழ், இதெல்லாம் வேண்டாம். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேனே, நீங்க போங்க. நீ அடங்க மாட்ட. ஐயா கிட்ட கண்டிப்பா நீ திட்டுவாங்க தான் போற. போ. செல்வி, அம்மா. செல்வி, ஆண்டோ வரேம்மா. சொல்லுங்கம்மா. நீ இங்கிருந்து வரேன்னா அப்போ சமைக்கிறது யாரு? தெரியலையேம்மா. தெரியலையா? யாரு? தமிழ். வாங்கம்மா. ஏய், பசங்க ஸ்கூலுக்கு போறதுக்கு நேரமாச்சு. எழில ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிடுவான். அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் ரெடி பண்ணாம நமக்கு என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க? நான் எல்லாருக்கும் சேர்த்து தான் சமைச்சிட்டு இருக்கேன். எல்லாருக்குமா? இன்னைக்கு ஒரு நாள் பசங்கெல்லாம் நல்லா சாப்பிடட்டுமா? தமிழ், காலையில இதெல்லாம் அவன் பார்த்தாலே பயங்கரமா கோவப்படுவான். வீடே ரெண்டாயிடும். சொல்றது கொஞ்சம் கேளுமா, வேண்டாம் இதெல்லாம். அம்மா, இன்னைக்கு அவரு சாப்பிடுவாரு, நீங்க வேணா பாருங்க. ஒருவேளை சார் திட்டுனா கூட நான் வாங்கிக்கிறேன். இல்லம்மா,
எனக்கு என்னமோ இது சரியா வரும்னு தோணல. கவலைப்படாதீங்கம்மா, நீங்க பயப்படுற மாதிரி எதுவும் நடக்காது. சரியா? என்னம்மா நீங்க இவ்ளோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கறாங்க? அதான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கும் தெரியல. அவன் ஏற்கனவே சவால் விட்டுருக்கான். இப்ப இவ என்னடானா இப்படி பண்ணிட்டு இருக்கா. என்ன நடக்க போகுதோ தெரியல. கீழே என்ன நடக்குதுன்னு தெரியுமா? என்ன நடக்குதுன்னு பார்த்து சொல்லதான் நீ இருக்கல. சொல்லு, என்ன நடக்குது? அந்த பொண்ணு இருக்கால தமிழ், அவ தடபுடலா சமைச்சுக்கிட்டு இருக்கா. கனகவல்லி அம்மா யாருக்குன்னு கேட்டாங்க. ஐயாக்கும் பசங்களுக்கும் சொல்றா. அவ சமைச்சு கொடுத்தா ஐயா சாப்பிடுவாரா? இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக போகுது. நீங்க வந்து அவகிட்ட பேசுங்க. ஏய், ஏதாவது பிரச்சனை நடக்கும் தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் போய் அவளை தடுக்கணுமா? அவ எந்த விஷயம் பண்ணாலும் அது நமக்கு தான் நல்லது. அப்பதான் அவளை சீக்கிரமா வீட்டை விட்டு கிளம்ப சொல்லுவாங்க. அப்போ சரி, நடக்க போற டிராமாவை வேடிக்கை பார்க்கலாம். எழில் வந்ததுக்கு அப்புறம் வந்து சொல்லு. போ. சரிங்க மேடம். வித்தியாசமா இருக்கு. ஒருவேளை நிறைய மசாலாவும் ஆயிலும் போட்டு செஞ்சிருப்பாங்களோ? யூஷுவல் பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் எதுவுமே இல்லையே. அம்மா அம்மா அம்மா, கேக்குதா? பாத்தியா, வந்துட்டான் பாரு. சொல்றது கொஞ்சம் கேளுமா. நீங்க இங்கே இருங்க, நான் போறேன். சார் கூப்பிட்டீங்களா சார்? என்ன சாப்பாடு இது? ஆரம்பிச்சிட்டார்ல, சொன்னா கேட்கணும். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போதோ தெரியல. பசங்க என்ன கொஞ்ச நேரத்துல பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்துருவாங்க. அவங்களுக்கான ஃபுட்டை ரெடி பண்ணாம ஏன் இதெல்லாம் சமைச்சு வச்சிருக்க? சார், இது நம்ம எல்லாருக்கும் தான் சார். நீங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிடுறது தான். என்ன பேசுற நீ? இந்த வீட்டுக்கு வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? உனக்கு இன்னுமா இந்த வீட்டோட ரொட்டீன் தெரியல? இதெல்லாம் நாங்க யாருமே சாப்பிட மாட்டோம். ஓகே, இதை உடனே கிளியர் பண்ணிட்டு நாங்க ருட்டீனா சாப்பிட்ற ஐட்டம் எல்லாம் கொண்டு வா. சார், ரொட்டீனுங்கிறது நாம முடிவு பண்ற விஷயம் தானே சார். இன்னைக்கு ஒரு நாள் இந்த சாப்பாடை சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். இது பாரு லுக், உன் அட்வைஸை கேட்டுக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு சுத்தமா டைம் இல்லை. காலையில ஃப்ரூட்ஸ், சாலட், அப்புறம் ஓட்ஸ், பச்சை பயிறு, கொண்டக்கடலை, பீட்ரூட், கேரட் ஜூஸ், இந்த மாதிரி ஃப்ரெஷ் அண்ட் ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றது தான் இந்த வீட்டோட பழக்கம். அப்பதான் பாடியில இருக்கிற எல்லா டாக்ஸின்ஸும் வெளியில ஃப்ளஷ் அவுட் ஆகும். சரி விடு, நான் சொல்றது உனக்கு எங்க புரிய போகுது. ஓகே, பசங்க வர்றதுக்குள்ள இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போ. நான் சொன்ன ஐட்டம் எல்லாம் கொண்டு வா. சார், எனக்காக இன்னைக்கு ஒரே ஒரு நாள் சாப்பிட்டு பாருங்க சார், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் சார். என்ன பேசிக்கிட்டே இருக்காங்க, பெருசா எதுவும் நடக்க மாட்டேங்குது. சார் சார் சார், மேடம் நினைச்ச மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சார் ஒரு நிமிஷம் சார். என்ன? சாப்பாடுனா ஹெல்தியா இருக்கணும்னு தானே நினைப்பீங்க. இதுவும் ஆரோக்கியமான சாப்பாடு தான் சார். நீங்க சாப்பிடுற சாலட், ஃப்ரூட்ஸ், சாண்ட்விச்ல இருக்கிற கேலரி, புரோட்டீன் எல்லாமே இதுலயும் இருக்கு சார். நான் எதையுமே அதிகமா கொடுக்க நினைக்கல.
நீங்க சாப்பிடுற அதே தான் சார். ஆனா டேஸ்டுக்காக செய்யற விதத்தை தான் மாத்திருக்கேன். முட்டைகோஸ் சாண்ட்விச்ல இருக்கும், அத நான் அவியலா பண்ணிருக்கேன். ரொம்ப ரொம்ப கம்மியான எண்ணெயில கீரை செஞ்சிருக்கேன் சார். சின்ன வெங்காயம் போட்டு. கீரையில அயன் இருக்குன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? வெள்ளை பூசணிய பொரியல்ல பண்ணிருக்கேன். காலிஃப்ளவர், ப்ரோக்கோலிய வதக்கி வச்சிருக்கேன் சார். பீட்ரூட் செஞ்சிருக்கேன், ரத்தத்துக்கு ரொம்ப நல்லது. இந்த மாதிரி பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன் சார். ப்ரோக்கோலி, வெள்ளை பூசணி எல்லாம் சுத்தமா கேலரிஸ் இல்லாத சாப்பாடுன்னு நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? ஹெல்த்தை ஸ்பாயில் பண்ற மாதிரி ஒரு ஐட்டம் கூட சமைக்கல சார். நீங்க சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலன்னா சொல்லுங்க. ஒரு 10 நிமிஷத்துல இது எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு நீங்க சாப்பிடுற சாலட், ஓட்ஸ், சாண்ட்விச்ச ரெடி பண்ணி வச்சிடுறேன். இந்த ஒரே ஒரு தடவை சாப்பிட்டு பாருங்க சார். ப்ளீஸ் சார், எனக்காக. என்ன கெஞ்சினாலும் வேணான்னு தான் சொல்ல போறாரு. எதுக்கு இப்படி கெஞ்சிக்கிட்டு இருக்கு? நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. 2 மினிட்ஸ் தான். இந்த சாலட், ஓட்ஸ், வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிடுறேன். இப்ப என்ன, நான் சாப்பிட்டு பார்த்து பிடிக்கலன்னு சொன்னா உனக்கு ஓகே தானே? அதேதான் சார். அதுக்கப்புறம் நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன். சரி வா பார்க்கலாம். சார், ஓகே. அடுத்து என்ன இருக்கு? வை. அவியல் இருக்கு சார். இது இருக்குமா? போடு. இட்ஸ் ஓகே. சார், வெள்ளை பூசணி ட்ரை பண்ணி பாருங்க சார். சூப்பரா இருக்கும். கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது என்னன்னு சொன்ன? வெள்ளை பூசணி. வெள்ளை பூசணிக்கா. நைஸ். அது என்ன? கீரை சார். அயன். போடு.
என்ன இவரு தமிழ கண்ணா பின்னான்னு திட்டுவாருன்னு பார்த்தா 10 நாள் சாப்பிடாதவர் மாதிரி இப்படி வெட்டுன்னு வெட்டிட்டு இருக்காரு. என்ன பி காலையிலே நம்ம வீட்ல இருந்து நல்ல வாசனை எல்லாம் வருது. அங்க பாருடா, அப்பாவே சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்போ இன்னைக்கும் சாலட் தானா? பச்சை பயிரும் கொண்டதில்லையும் இன்னைக்குமா? ஏய், ஏன் அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? வாங்க வந்து சாப்பிடுங்க. வாங்க பாப்பா கம் கம் வாங்க 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 உட்காரு உட்காருங்க. சாப்பிடு. கவியா உட்காந்துக்கோ. காவியா உட்காரு. உட்காரு. உட்காருமா. அவங்களுக்கு போடு. காவியா